இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னா குவிஸ்டகான் தான். இங்கே கேன்பராக்கு யார் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தாலும் ஃபஸ்ட்டு மறக்காமல் போகிற இடம் இந்த குவிஸ்டகான் தான். இது வந்து ஆஸ்திரேலியாஸ் நேஷ்னல் சயின்ஸ் சென்டர். குவிஸ்டகான்னா என்ன மீனிங்னா, குவிஸ்ட் அப்படின்னா வந்துட்டு டிஸ்கவர், கான் அப்படின்னா வந்துட்டு ஸ்டடி. ஸோ குவிஸ்டகான் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே சயின்ஸ் எல்லாம் உள்ளே வந்து நம்ம ஹேண்ட்ஸ்லேயே ஃபீல் பண்ணி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம படிக்க முடியும். உள்ளே வந்ததும் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போயிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டர். நாங்கள் வந்து ஃபேமிலி பாஸ் எடுத்தோம். உள்ளே வந்துட்டு ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஆகுது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸாக. ரொம்ப பெரிய இடம் இது. அதனால் முன்னமே வந்து சாப்பிட்டுட்டு உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே போனது ஒரு ஃபயர் ஷோ கரெக்டாக அந்த ஸ்லாட் இருந்தது. ஸோ நான் அந்த ஃபயர் ஷோ பார்த்துட்டு இருந்தோம். அது ரொம்ப சூப்பராக ஃபயர் வச்சுட்டு என்னென்னலாம் பண்ண முடியும், எப்படி நம்ம ஃபயர்லேருந்து ரெஸ்க்யூ பண்ணிக்க முடியுங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க. அது கிட்ஸுக்கு வந்துட்டு நேராக நம்ம ஃபயரெல்லாம் வந்துச்சுன்னா எப்படி ஈஸியாக நம்ம அதிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாங்கிறத புரிய வைக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. அது உள்ளே வந்தது நம்ம சயின்ஸில் படித்த லைக் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் படித்த சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்துட்டு நேராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி லேர்ன் பண்ணுற மாதிரி ஒரு பார்ட்டாக வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா வந்துட்டு நம்ம ஃப்ளூயிட் பற்றி, எலக்ட்ரோ மேக்னட்டிசம் பற்றி, லைக் ஃபோர்ஸ் பற்றி, லைட்ஸ் பற்றி அந்த மாதிரி நிறையா வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரிமெண்ட்டாக நம்மளாக பண்ணி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரியல் லைட்னிங் வரப்போ எந்த அளவுக்கு அதோட எஃபெக்ட் இருக்குங்கிறதையும் சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்துட்டு எர்த்குயிக் வர்றப்போ நம்மளுக்கு அது எப்படி ஃபீல் ஆகுங்கிறது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் எர்த்குயிக்கோட ஸ்பீட் வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு உள்ள ஒரு விஷுவல் இல்யூஷன் மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரூம் செட் பண்ணி அதுக்குள்ளே எல்லாரையும் இருக்க வச்சுட்டு சொல்லி கொடுத்தாங்க. நான் பயங்கரமாக எக்ஸைட் ஆனது இந்த பீரியாடிக் டேபிள் தான். எனக்கு தெரியும், நான் படிக்கிறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் மக்கப் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ வந்துட்டு வெரி ஃபியூ எலமெண்ட்ஸ் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்குது. இங்கே வரதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் கிட்ஸுக்கு தான் இந்த பிளேஸ் பிடிக்கும். அவங்க தான்